வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸில் 2012 2023 வரலையும் கேட்ட தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அந்த டாப்பிக்கில் அந்த பகுதி இ அதில் பார்த்திங்கன்னா நூலகம் பற்றிய செய்திகள். இப்போ பகுதி இ, இப்போ தமிழ் நம்ம பகுதி ஆ இ அப்படின்ட்டு இருக்கோம். ஈயில் மொத்தம் 21 டாபிக் இருக்குது. இலக்கணத்துலேயும் 21 டாபிக் இருக்குது. அப்புறம் இலக்கியத்தில் பார்த்திங்கன்னா 10 டாபிக் இருக்கும். ஸோ இந்த 10 டாப்பிக்கில் 6 டாபிக் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 4 டாபிக் அடுத்தடுத்த வீடியோ நமக்கு கவர் பண்ணிடலாம். இந்த 21 டாபிக் பகுதி ஈயில் இதுதான் லாஸ்ட் வீடியோ. அதாவது நூலகம் சார்ந்த செய்திகள், நூலகம் பற்றிய செய்திகள். இந்த வீடியோ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த 21 டாப்பிக்கில் ஒன்றோட நம்ம தெளிவாக ஆர்டராக பார்த்தாச்சு. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளைலிஸ்ட்டில் போனீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2012 2023 வரலையும் அப்படின்னு போட்டு அதில் பகுதி ஆ இ அப்படின்னு நான் தனியாக போட்டிருப்பேன். மேக்ஸும் தனியாக போட்டிருப்பேன். செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுமாரி இலக்கணத்தில் ஒரு 4-5 டாபிக் கவர் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அது முடிச்சிடலாம், அதையும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா பகுதி அந்த இலக்கியம் இப்போ தமிழறிஞர்களும் தொண்டும் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இலக்கணம்ங்கிறது கொஞ்சம் கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்து கொஷின் நம்ம இதெல்லாமே ரெடியாக இருக்குது, கவர் பண்ணிடுவோம். இப்போ இந்த நூலகம் சார்ந்த செய்திகளில் 17 கொஷின். ஏன் 17 கொஷின் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இது ஆக்சுவலாக பழைய சிலபஸில் கிடையாது, நியூ சிலபஸில் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இதில் 17 கொஷினில் ஒரு 12 கொஷின் பார்க்கும் நியூ கொஷின் தான். அதாவது விடை தெரியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ முக்கியமான கொஷின். கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2 கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 2023 2022 ரெண்டு இதுலேயும் சேர்ந்து மொத்தம் ஒரு 7 தமிழ் எக்ஸாம், அதாவது தமிழ் சிலபஸ் பேஸ் பண்ண உள்ள எக்ஸாம் நடந்திருக்கு. 2022 குரூப் 2 குரூப் 4, அதுக்கப்புறம் EO3 EO4 ஜெயிலர் எக்ஸாம் நடந்துச்சு. 2023 அசிஸ்டன்ட் ஜெயிலர் குரூப் 3 எக்ஸாம் நடந்திருக்கு. மொத்தம் 7 எக்ஸாம் நடந்திருக்கு. அப்போ அந்த 7 எக்ஸாம்லேருந்து ஒரு 12 கொஷின் பக்கம் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு கொஷனில் கண்டிப்பாக 2 கொஷின் கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த நூலகம் சார்ந்த, அதாவது நூலகம் பற்றிய செய்திகள் ஃபஸ்ட்டு புக்கில் எங்கே இருக்கிறதுங்க பார்த்துருவோம், எங்கே கவர் ஆகுது, எதை படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேஸ் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ 6th நூலகம் நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு 6th டேர்ம் 2 பேஜ் நம்பர் 11 கொடுத்துருப்பாங்க. இது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் தரைத்தளத்தில் என்ன இருக்குது, முதல் தளத்தில் என்ன இருக்குது, 2ஆம் தளத்தில் என்ன இருக்குது அப்படின்றது 8ஆம் தளம் வரலையும் இருக்கும். அடுத்தது இந்த பேசிக்காக தெரிந்து கொள்வோம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின். சிறந்த நூலகருக்கு டாக்டர் SR அரங்கநாதன் விருது கொடுப்பாங்க. இவர் தான் அந்த நூலக விதிகளை உருவாக்குனவர். ஸோ அது முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் 7th டேர்ம் 2 59 பேஜ் நம்பர் 59 தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் இருக்கும். தஞ்சாவூர் பல்கலைக்கழகம் அதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் தமிழ் அப்படிங்கிற அந்த மேலே ஹெலிகாப்டர் வியூவிலேருந்து பார்த்தோம்னா அந்தமாரி தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். ஊவேசா நூலகம் சென்னை, கீழ்திசை நூலகம் சென்னை, இதெல்லாம் ஜென்ரலாக பார்த்துக்கிறது நல்லது. இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க. கன்னிமரா நூலகம், அது வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. இதில் இந்த எத்தனை கற்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திருக்குறளில் ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. ஸோ அது முக்கியம். அடுத்தது உலக தமிழ் சங்கம் மதுரை. ஸோ அது ஒன்று இருக்கும். அப்புறம் வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு சொல்லிட்டு 9th வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு ஒரு லெசன் இருக்குது. இது அண்ணாவை பற்றி கொடுத்துருப்பாங்க. அண்ணா லெசன், பேரறிஞர் அண்ணாவை பற்றி நம்ம பார்க்கும்போது அது தெளிவாக இதை பார்த்தாச்சு. இதில் இந்த நூலகத்தை சார்ந்த ஒரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகம் எப்போ 2010 அவரோட ஞாபகார்த்தமாக ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அது லாஸ்ட்டாக தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது முக்கியமான இது எல்லாமே டிஎன்பிஎஸ்சி கொஷின் தான். அதாவது ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். கன்னிமரா நூலகம், உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமரா நூலகம். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமை இதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். திருவனந்தபுரம் நடுவு நூலகம். அதேமாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது கொல்கத்தாவில் இருக்கிற இந்த தேசிய நூலகம், அதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். ஸோ இது எல்லாமே ஒரு 4 டிஎன்பிஎஸ்சி கொஷின். இது நியூவாக கேட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெளிவாக படிச்சுக்கணும். அப்புறம் இந்த அண்ணா ஒரு கூற்று சொல்லியிருப்பார், வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணா கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இது ஒரு 3 வாட்டி கேட்ட கொஷின். சீர்காழி அரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 ஆகஸ்ட் 9
தேசிய நூலக நாளாக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அது ரிப்பீட்டடாக 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பேசிக்காக தெரிந்து தெளிவோம்னு சொல்லிட்டு 12th இதில் இருக்கும், 12th நியூ புக்கில். அப்புறம் ஓல்டு புக்கில் வந்து பார்த்திங்கன்னா 10th நூலகம்னே ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதுவும் நூலகம்னா என்ன, அதுக்கு வேறு பேர்கள் என்ன, பேசிக்காக கொடுத்துருப்பாங்க. இது எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம இன்ட்ரடக்ஷன் மாரி இப்போ பார்த்துருவோம். அந்த பாபிலோனியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ஏதோ களிமண் பலகையில் அந்த எழுத்துக்கள்லாம் இது பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கன்னிமரா நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இது 10th ஓல்டு புக்கு. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி பேசிக்காக இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்த்துட்டு கொஷின் நம்ம பார்த்துருவோம். டைரெக்டாக கொஷின் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ இந்த இப்போ நான் காமிச்சது 6வதுல நூலகம் நோக்கி அப்படின்னு ஒரு லெசனு, 7th அந்த தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் சரஸ்வதி கன்னிமரா நூலகம் அதுமாரி ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அது வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு சொல்லிட்டு 9th கொடுத்துருப்பாங்க. அதில் புக் பேக்கில் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு ஒரு டாப்பிக்கு. அப்புறம் பழைய புக்கு 10th ஓல்டு புக்கு நூலகம்னே ஒரு லெசன் இருக்குது. ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டு அதை கவர் பண்ணிடலாம். ஸோ இப்போ நூலகம் பற்றிய செய்திகள் அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நூலகத்துக்கு வேறு பெயர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா புத்தகசாலை, ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம், சரஸ்வதி பண்டாரம்னு சொல்லலாம், இல்லை சரஸ்வதி பண்டாரம்னு சொல்லலாம். இது ஒரு கொஷினாகவும் கேட்டிருக்காங்க. சைடில் நான் டிஎன்பிசின்னு போட்டிருந்தேன்னா அது கொஷினாக கேட்டிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ நூலகத்துக்கு வேறு பெயர்கள் இதை பேஸ் பண்ணி கேட்கலாம். புத்தகசாலை அண்ணா வந்து அந்த வீட்டுக்கு ஒரு புத்தகசாலைன்னே அந்த ஒரு லெசன் இருக்கும் நான் அந்த 9th. அப்போ நூலகம் வேறு பெயர்கள் அப்படிங்கிறது புத்தகசாலை அப்படின்னு சொல்லலாம். ஏடகம், சுவடியகம், சுவடிச்சாலை, வாசகச்சாலை, படிப்பகம், நூல் நிலையம், பண்டாரம், அப்புறம் சரஸ்வதி பண்டாரம்னு சொல்லலாம், இல்லை சரஸ்வதி பண்டாரம்னு சொல்லியிருக்கோம். பழைய கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க, சரஸ்வதி பண்டாரம்னு என்ன அப்படின்னா நூலகம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க, லைப்ரரி அப்படின்னு நமக்கு தெரியும். லைப்ரரி அப்படிங்கிறது அந்த லைப்ரரிங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா லத்தீன் மொழியில் லத்தீன் மொழி சொல்லான லிப்ரா அப்படிங்கிற ஒரு சொல்லிருந்து தான் வந்திருக்கு. இப்போ லிப்ரா அப்படிங்கிற அந்த சொல்லோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்தகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கிலீஷில் வந்து லைப்ரரி அப்படிங்கிறது தெரியும், தமிழில் நூலகம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நூலகத்துக்கு வேறு பெயர்கள் தான் இங்கே எல்லாமே கொடுத்துருக்கோம். அப்போ அந்த லைப்ரரி அப்படிங்கிறது வந்து லத்தீன் மொழி சொல்லான லிப்ரா அப்படிங்கிறதுல வந்திருக்கு. லிப்ரானா புத்தகம் அப்படிங்கிறது பெயர். அடுத்தது பாருங்கள், நூலகமோட வகைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். மாவட்ட நூலகம் இருக்குது, கிளை நூலகம் இருக்குது, ஊர்ப்புற நூலகம் இருக்குது, பகுதி நேர நூலகம் இருக்குது, தனியார் நூலகம் இருக்குது. இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இப்போ நான் சொன்ன அந்த லெசனில் 6வது, 7வது, 9வது, 12வதுல ஒரு புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் பழைய புக்கு இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்தது. எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் கூட நான் ஆட் பண்ணல. அதனால் இதெல்லாம் ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான், ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தெளிவாக நம்ம படித்தா போதும், புதுசு பழசு. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெட்டீரியலை ஜஸ்ட் ரைட் பண்ணிக்கலாம். நல்லா தெளிவாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறது வந்து சீர்காழி ரா அரங்கநாதன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் எஸ்ஆர் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்திய நூலகவியலின் தந்தை அப்படிங்கிறது ஒரு கொஷின் 2 வாட்டி கேட்டிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன். இங்கிலீஷில் வந்து எஸ்ஆர் ரங்கநாதன். அரங்கன் ஆவை எடுத்துட்டோம் அப்படின்னா ரங்கநாதன் இருக்கும். அது இங்கிலீஷில் எஸ்னா சீர்காழி, ஆறுனா இரா அவங்க அப்பா பேரோட இன்சிலு, ரங்கநாதன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நூலக விதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின், ஒரு 3 வாட்டி இது கேட்ட கொஸ்டின். ஸோ இப்போ இந்திய நூலகவியலின் தந்தை அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன். நூலக விதியை உருவாக்கியவர் யார் அப்படின்னாலும் அவர் தான். அவர் பிறந்த நாள் ஆகஸ்ட் 9ஆம் தேதி. அதை தான் தேசிய நூலக நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இது ஒரு கொஸ்டின். தேசிய நூலக நாள் வந்து என்னைக்கு அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் தேதி. தேசிய நூலக நாள் யாரோட நாளை செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா சீர்காழி ரா அரங்கநாதன் அவரோட பிறந்த நாளான ஆகஸ்ட் 9ஆம் தேதியை தான் தேசிய நூலக நாளாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த இதுலேருந்து ஒரு 4-5 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க, திரும்பவும் வரும். அடுத்தது, சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் சி ரா அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது. இது ஒரு டிஎன்பிசி கொஸ்டின். அப்போ சிறந்த நூலகர்களுக்கு அந்த ரா அரங்கநாதன் அவரோட விருதும் கொடுக்குறாங்க. அப்போ அவர் தான் நூலக விதியை உருவாக்குனார். அதனால் நூலகவியலின் தந்தை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவரோட பிறந்த நாளை தான் தேசிய நூலக நாள் அப்படின்னு சொல்கிறோம்.
அவரு பேர்லேயே சிறந்த நூலகர்களுக்கான விருதும் கொடுக்குறாங்க. அடுத்தது நூலகம் முதன்மையானவை அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் ஆர்டராக இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுல நான் கொடுத்துருப்பேன். பட் நான் என்ன இதெல்லாமே புக்கு, பழைய புக்கு புது புக்கு கம்பைன் பண்ணி அந்த ஆர்டராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது இந்த நூலகங்கிற அந்த ஸ்டார்டிங்கில் வந்து இது எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா, இது அதாவது கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர், அதில் வந்து பார்த்திங்கன்னா 2500 களிமண் பலகைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதில் வந்து பலகைகளில் எழுதப்பட்ட நூல்களின் தொகுப்பு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கான்செப்டை, அதாவது ஒரு களிமண் பலகையில் எழுதி அதை வந்து அப்பயே படிச்சிருக்காங்க. எப்போ படிச்சிருக்காங்க? கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி எங்கே? பாபிலோனியாவில் உள்ள நிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் படிச்சிருக்காங்க. அதை பற்றி ஜஸ்ட்டு பழைய புக்கில் கொடுத்துருக்காங்க, 10th புக்கில் தெளிவாக பார்த்துங்க, கேட்கலாம். அதுக்கப்புறம் வேர்ல்டு லெவலில் கிரீஸ் அப்படிங்கிற ஒரு நகர அரசு தான் வந்து பார்த்திங்கன்னா முதலாக மக்களுக்கான பொது நூலகம் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின், பழைய கொஸ்டினில் கேட்டிருப்பாங்க. கிரீஸ், அதில் அந்த அதாவது கிரீஸ் நாட்டோட அந்த நகர அரசு தான் என்ன பண்ணியிருக்காங்க, முதலாக மக்களுக்கான பொது நூலகம், பொது நூல் நிலையங்கள் அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமான கொஸ்டின். ஸோ அப்போ இது வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டை மாரி வரும். அப்போ கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்தமாரி பாபிலோனியாவில் நிப்பூரில் 2500 களிமண் பலகையிலேருந்து எழுதப்பட்டிருக்கு. அதாவது இந்த நூல்களின் தொகுப்புலாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். கிரீஸ் நாட்டில் தான் முதல்ல பொது மக்களுக்கான நூல் நிலையங்கள் அமைச்சிருக்காங்க. இது ஓகே, இது ஹிஸ்டாரிக்கலாக உள்ள இது ஒரு ஈவெண்ட்டுமே நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது உலக அளவில் மிகப்பெரிய நூலகம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். புக்கில் கொடுத்துருக்காங்க, நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறோம். அந்த இதுதான், அதாவது வேர்ல்டுலேயே பெரிய நூலகம் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் இருக்குது. அது என்ன நூலகம் அப்படின்னா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். அதேமாரி ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் வந்து சீனாவில் இருக்கிற சீனா தேசிய நூலகம் தான் ஆசியா அளவில் மிகப்பெரிய நூலகம். இதுவும் புது புக்கு, எல்லாமே புக்கில் கொடுத்த கொஷின் தான், சரி புக்கில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான். அதை ஆர்டரை நம்ம பார்க்குறோம். வேர்ல்டு லெவலில் அமெரிக்கா லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு நூலகம் தான் பெருசு. ஆசியா அளவில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீனாவில் இருக்கிறது தான், சீனாவில் இருக்கிற அந்த தேசிய நூலகம், பேரே வந்து சீனாவின் தேசிய நூலகம் தான் அதுக்கு பேர். அதுதான் வந்து ஆசியா லெவலில் முதல்ல பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் என்ன அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம். 2010 அண்ணாவோட நினைவு நாள் செலிப்ரேட் பண்ணுற மூலிமா அது கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. சென்னையில் இருக்குது அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவின் 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு நம்ம சொல்லப்படுது. இப்போ இது தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆசியாவிலேயே மிக பழமையான அப்படின்னு சொல்லலாம், இல்லை தொன்மையான நூலகம். பழமையான நூலகம்னு ஒன்று தான், தொன்மையான நூலகம்னு ரெண்டும் ஒன்று தான். அப்போ மிக பழமையான நூலகம் ஆசியா அளவில் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இது டிஎன்பிசி கொஷின். ஸோ தெளிவாக பார்த்துங்க, ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இங்கே அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாமே அதில் கலெக்ட் பண்ணி அதில் பாதுகாக்கப்பட்டிருப்பாங்க, அதை வச்சுருக்காங்க. அதான் மிக பழமையான நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம். அப்போ இப்போ ஆசியா லெவலில் முடிச்சாச்சு. வேர்ல்டில் அமெரிக்காவில் இருக்கிற லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் ஃபஸ்ட்டு. ஆசியா லெவலில் சீனாவில் ஃபஸ்ட்டு. ஆசியாவில் செகண்டாக இருக்கிறது நம்ம சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசியாவில் மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மகால். அடுத்தது இந்திய அளவில் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம் தான் ஃபஸ்ட்டு மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எங்கே இருக்குது அப்படின்னா கொல்கத்தாவில் இருக்கிற அலிப்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. கொல்கத்தா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், மிகப்பெரிய புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய ஆசியாவிலேயே மிகப்பெரிய அப்படின்னா அது சீனா தேசிய நூலகம். உலகிலேயே மிகப்பெரியது வந்து அமெரிக்கா. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரியனா அண்ணா நூற்றாண்டு நூலகம். இந்தியாவுக்குள்ளே இருக்கிற நூலகத்தில் மிகப்பெரிய நூலகம் என்னென்னா கொல்கத்தா நூலகம், கொல்கத்தா தேசிய நூலகம். அது எங்கே இருக்குன்னா அலிப்பூர் கொல்கத்தாவில் இருக்குது. ஆசியாவிலேயே மிக பழமையான அப்படின்னு சொன்னால் இல்லை தொன்மையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இதெல்லாம் புக்கில் அங்கங்கே கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை நான் ஆர்டராக அவங்க சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் முக்கியமானது. இதுவும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். ஆசியாவிலே மிக பழமையான நூலகம்
இது 3மே ரீசெண்டாக கேட்ட டிஎன்பிசி கொஷின். என்னதுன்னா இது 4 கீழேயும் வரும். கன்னிமாரா நூலகமும் கேட்டிருப்பாங்க. ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம், அதாவது இந்தியா லெவலில் பெரிய நூலகம் எது அப்படின்னா கல்கத்தா தேசிய நூலகம், அலிப்பூர் கல்கத்தாவில் இருக்குது. அடுத்தது இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னா கேரளாவில் இருக்கிற திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் பொது நூலகம். ஒரு பொதுவான நூலகம், எல்லாத்துக்கும் மக்களுக்காக ஓப்பன் பண்ணப்பட்டது அப்படின்ற மாதிரி இந்தியாவில் தொடங்கினது. இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா கல்கத்தா நூலகம். இந்தியாவில் இருக்கிற முதல் பொது நூலகம், வார்த்தையை புரிஞ்சுக்கணும், பொது நூலகம் அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அடுத்தது உலகளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இது டிஎன்பிசியில் ஒரு கேட்ட கொஸ்டின். கன்னிமாரா பொது நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது. கன்னிமாரா பொது நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு டிஎன்பிசியில் கேட்டாங்க. சென்னை எழும்பூரில் இருக்குது. அதான் நான் இங்கே எல்லாம் கொடுத்துருக்கேன், டிஎன்பிசி அப்படின்னு சொல்லிட்டு. அதுமாரி இந்த இதுலேருந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். அதேமாரி இந்த கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சென்னை எழும்பூரில் இருக்குது. இந்த கன்னிமாரா நூலகத்தில் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது, அது எங்கே அப்படின்னு கேட்பாங்க. அதுவும் கன்னிமாரா பொது நூலகம் சென்னை எழும்பூர். 3 டிஎன்பிசி கொஷின் இந்த ஒரே இதில். ஸோ அப்போ அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுங்க. திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா அதை தெளிவாக இது ரிப்பீட்டடாக கேட்குற கொஷின், திரும்ப இதை தான் கேட்க வாய்ப்பு இருக்குது. கிரீஸ் நகர அரசு தான் ஃபஸ்ட்டு பொது நூலகம் வேர்ல்டு லெவலில் இது பண்ணாங்க. வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய நூலகம் வந்து அமெரிக்காவில் இருக்க லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். ஆசியாவில் மிகப்பெரிய நூலகம் வந்து சீனா தேசிய நூலகம். ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னை. ஆசியாவில் மிக பழமையான நூலகம் வந்து தஞ்சை சரஸ்வதி மஹால். அடுத்தது இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம், இந்தியாவில் பெரிய, அதாவது எல்லாத்துக்கும் விட பெருசு இருக்கிற இந்தியாவில் கம்பேர் பண்ணும்போது நிறைய நூலகம் இருக்குன்னா அதில் பெருசு எது அப்படின்னா அது வந்து கல்கத்தா தேசிய நூலகம், அலிப்பூர் கல்கத்தா. இந்தியாவில் முதல்ல தொடங்கப்பட்ட பொது நூலகம், பொதுவாக எல்லாத்துக்கும் மக்களுக்காக தொடங்கப்பட்ட பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அதேமாரி உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் இருக்கிற நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா பொது நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டினில் கேட்கலாம், எப்படி கேட்கலாம்னா தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னா அதுவும் கன்னிமாரா பொது நூலகம் புக்கில் கொடுத்துருக்காங்க. அதுமாரி இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது வந்து கன்னிமாரா பொது நூலகம் சென்னை எழும்பூர். கன்னிமாரா பொது நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூர். அது ஒரு கொஸ்டின். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எதுனா அதுவும் கன்னிமாரா பொது நூலகம் தான். இப்போ இது பேசிக்காக நான் ஆர்டராக சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் இதோட டீட்டெயிலில் என்ன உள்ளே வரும் அது நம்ம பார்த்துருவோம். இப்போ அண்ணா நூற்றாண்டு நூலகம் இது என்னது, ஆசியாவில் 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆசியாவிலேயே 2nd பெரிய நூலகம். ஃபஸ்ட்டு வந்து சீனாவில் இருக்க சீனா தேசிய நூலகம். தரைத்தளத்தோடு 8 அடுக்குகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பரப்பளவு 8 ஏக்கர். ஸோ அப்போ இந்த நூலகத்தில் இருக்கிற அந்த ஒவ்வொரு பில்டிங்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மேபி அதை இதுவரையும் கேட்கலாம் ஃப்யூச்சரில், வேறு குரூப் 4ல் கூட கேட்கலாம். ஸோ தளம் 0 அப்படின்னா 0 தளம், 1st ஃப்ளோரு, 2nd ஃப்ளோரு, 3rd ஃப்ளோரு, 4th, 5th, 6th, 7th, 8th. தரைத்தளத்தோடு சேர்த்து 8 ஃப்ளோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தரைத்தளம். அப்புறம் 1வது மாடி, 2வது மாடி, 8 மாடி இருக்குது. அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு 0 அதாவது தரைத்தளம். அதில் வந்து பிரைலி நூல்கள், கண்ணு தெரியாதவங்களுக்குலாம் பார்க்குற மாரி இந்த பிரைலி நூல்கள் அதை வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மேலெலாம் ஏறி வர முடியாது, அதனால் கீழே தரையிலே வச்சுருக்காங்க. அடுத்தது சொந்த நூல் படிப்பகம் அதுலேயே இருக்குது. இது நூல் 1, நூல் 2 அப்படின்னா இது முக்கியமானது. இது ரெண்டும் சேர்ந்து தான் தரைத்தளத்தில் இருக்குது. நான் அப்படி தனியாக பிரித்து வச்சுருக்கேன் அவங்க ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்காக. ஸோ இப்போ பிரைலி நூல்கள், சொந்த நூல் படிப்பகம் ரெண்டுமே தரைத்தளத்தில் இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைகளுக்கான பிரிவுகள் இருக்குது. பருவ இதழ் அப்படிங்கிற பிரிவும் அதில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில். அப்போ குழந்தைகள் வந்து ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாதவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைகளுக்கான முன்னுரிமை கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். 2வது வந்து பார்த்திங்கன்னா 2nd ஃப்ளோரில் தமிழ் நூல்கள். அப்போ ஃபஸ்ட்டு கண்ணு தெரியாதவங்க, அப்புறம் குழந்தைங்க வராங்க, அப்புறம் கண்டிப்பாக தமிழ் நாட்டில் இருக்குது அப்படின்னா அது தமிழ் நூல்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்புறம் 2nd ஃப்ளோரில் தமிழ் நூல்கள் கொடுத்துருக்காங்க. 3வது கணினி அப்படின்னா அந்த 3 எழுத்து இருக்குது, அதனால் 3வது கணினி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ கணினி, அறிவியல், அரசியல், தத்துவம் இதெல்லாமே 3rd ஃப்ளோரில் இருக்குது. 4வது பொருளியல், பொருளாதாரம் பேஸ் பண்ணி உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 4வது 4th ஃப்ளோரில் இருக்குது. பொருளியல் மட்டும் கிடையாது, வணிகவியல், சட்டம், கல்வி இதெல்லாம் பேஸ் பண்ணி 4th ஃப்ளோரில் இருக்குது. 5வதுல வந்து 5th ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா கணிதம், அறிவியல், மருத்துவம் இதெல்லாமே அதில் இருக்குது 5th ஃப்ளோரில்.
6th ஃப்ளோரில் வந்து திரைப்படக்கலை, பொருளியல், அதுக்கப்புறம் வேளாண்மை இதை பேஸ் பண்ணியிருக்கு. 7வது வந்து வரலாறு, சுற்றுலா, அரசு கீழ்தசை சுவடி நூலகம் இதெல்லாம் இருக்குது. 8வது வந்து கல்வி தொலைக்காட்சி, அப்புறம் நூலகத்தின் அலுவலக பிரிவும் இங்கே தான் இருக்குது, ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்குது. அது ஈஸியாக இப்போ மைண்டில் வச்சுக்கலாம். 0 ஃப்ளோர்னால் கண்ணு தெரியாதவங்க தான் மேலே ஏற முடியாது, அதனால் ஃபஸ்ட் 0 இது தரை ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஃப்ளோரில் குழந்தைங்க, செகண்ட் ஃப்ளோர் தமிழ், 3 கணினி, 3 எழுத்து இருக்குது, அதனால் கணினி. 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க, அந்த பொருளாதாரம் பேஸ் பண்ணி பேசுவாங்க, அதனால் 4 அப்படிங்கிறது பொருளாதாரம். 5 அப்படின்னா மேக்ஸில் 25 மார்க்கு கொஷினு, அதனால் 5 அப்படின்னா மைண்டில் வந்துச்சுனாவே உங்களுக்கு 5th ஃப்ளோரில் மேக்ஸ் இருக்குது. 6 அப்படின்னா சூர்யா நடிச்சிருப்பார், சரி 6 அப்படிங்கிற சூர்யாவோட படம், திரைப்படம், அதனால் 6 அப்படின்னா திரைப்படக்கலை, பொருளியல், அப்புறம் வேளாண்மை. 7ஆம் அறிவு சூர்யா நடிச்சிருப்பார், அதில் வந்து வரலாறு பேஸ் பண்ணி அந்த வரலாறு பேஸ் பண்ணி உள்ள படம் தான் அந்த 7ஆம் அறிவு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அது 7 அப்படின்னாவே வரலாறு. 8 கல்வி தொலைக்காட்சி, மேலே 8வது ஃப்ளோர்லேருந்து தான் அந்த டிஷ்லாம் வச்சு நம்ம தொலைக்காட்சிக்கு சிக்னலை சென்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ 8வது வந்து கல்வி தொலைக்காட்சி. அப்போ இங்கே எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஆஃபீஸும் 8th ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. ஸோ ஆஃபீஸ்லாம் நீங்கள் லெஃப்ட்டில் போய்ட்டு 8வது ஃப்ளோரில் இருக்கிற போய்ட்டு பார்த்துங்க அப்படின்னு சொல்லி 8வது ஃப்ளோரில் ஆஃபீஸோட நூலக பிரிவும் வச்சுருக்காங்க, அதாவது அலுவலக பிரிவும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான், மேபி இது கேட்டாங்கன்னா இது பண்ணிடலாம். கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னா அது அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு ரீசன்ட் கொஸ்டின் தான். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். அடிப்படை தேவைகள்லாம் அது உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தான் தரணும் அப்படின்னு அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லியிருக்காங்க. உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே. அதாவது எந்த பொருளாக இருந்தால் அது இறந்து போயிடும், பட் ஆனால் புக்கு மட்டும்தான் அது அழியாது. அதுக்கு வந்து சாகாவரம் இறக்குற அந்த வரமே கிடையாது. சாகாவரம் பெற்ற ஒரு பொருள் அது என்ன அப்படின்னா அது புத்தகம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி கதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா மனுஷனாக பிறந்தா 60, 70 வயசு, 80 வயசு, மேக்ஸிமம் 100, 110 அந்தமாரி அவ்வளோதான். அப்போ விலங்கினங்கள், மரம், செடி கொடி எல்லாமே அழிஞ்சு போயிடும். பட் ஆனால் புத்தகங்கள் வந்து காலங்காலமாக அந்த களிமண் பலகை இப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்போ கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 களிமண் பலகைகளில் எழுதின அந்த நூல் தொகுப்பு வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு 5000 வருஷம் முன்னாடி இருந்தது இன்னமும் அழியாமல் இருக்குது. இப்போ நூலகங்கள், அந்த புக்கு இதெல்லாம் வந்து சாகாவரம் பெற்ற ஒரு பொருட்கள் அப்படின்னு கதை அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கார். அடுத்து பாருங்கள், ஒரு மனிதன் ஆண்டுக்கு 2000 பக்கங்களாவது படித்தால்தான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருக்காங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு மனுஷன் வந்து ஒரு வருஷத்துக்கு 2000 பேஜஸ் படிக்கணுமா. அப்படி படித்தாதான் அன்றாட உலக நடப்புகளை அறிந்த மனிதனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிந்த மனிதனா என்ன, இன்ஃபர்மேட்டிவ் மேனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. யுனெஸ்கோ அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்கு. இதெல்லாம் கேட்கலாம், இது கேட்டாச்சு, இது கேட்கலாம், இதுவும் கேட்கலாம். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம், இதை நம்ம சொல்லியிருக்கோம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நூலகம். இந்தியாவில் முதன்மையான நூலகம், அதாவது மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா கொல்கத்தா நூலகம், அது இங்கே கொடுத்துருக்கோம். ஸோ அது ஸ்டார்டிங்கில் நான் வாட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக புக்கில் இருக்கிற கண்டென்ட்டை டீட்டெயில்டாக ஆர்டராக கொடுத்துருப்பேன். இந்த கொல்கத்தா தேசிய நூலகம் வந்து பார்த்திங்கன்னா 1836 தொடங்கப்பட்டிருக்கோம். 1953 தான் பொதுமக்கள் பார்வைக்காக அதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் எது அப்படின்னா அது கொல்கத்தா தேசிய நூலகம். இந்தியாவில் முதல் பொது நூலகம் எதுன்னா அது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். ஆவண காப்பக நூலகமாகவும் இது திகழ்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்தியாவில் உள்ள நூலகங்களில் கல்கத்தா தேசிய நூலகம் முதன்மையானது. இதுவும் முக்கியம், இதுவும் பழைய கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இப்போ மிகப்பெரிய நூலகம்னாலும் கொல்கத்தா தேசிய நூலகம் தான், முதன்மையானதுனாலும் இதுதான். லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் அப்படிங்கிறது இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் வந்து லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ், அமெரிக்காவில் இருக்குது. அடுத்து பாருங்கள், தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலே மிக பழமையான இல்லை தொன்மையான நூலகம் என்ன அப்படிங்கிற நம்ம சொல்லியிருப்போம். இது எப்போ அப்படின்னா பொது ஆண்டு 1122 இது செயல்பட்டு வந்திருக்கு. அப்போ ஆசிய அளவில் மிக பழமையான, அப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு மேலே முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. 1000 வருஷத்துக்கு பக்கம் ஆயிடுச்சு. இப்போ 2023 அப்படின்னா 1122 இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் இங்கு அப்போ பழமையான அப்படின்னாவே அங்கே என்ன, அது ஓலைச்சுவடியை தான் கண்டிப்பாக பாதுகாப்பாங்க. அப்போ இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள
ஓலைச்சுவடிகள் இங்கு பாதுகாக்கப்படுகிறது. தஞ்சை சரஸ்வதி மஹால், அது இந்த பில்டிங் தான். அதை பார்த்துங்க. இங்கே கீழே இருக்கிற கண்டென்ட்டை தான் நான் ஆர்டராக டைப் பண்ணியிருப்பேன். கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்குது. அது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னா கன்னிமாரா நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறது. அது ஒரு கொஸ்டின். இதுக்கப்புறம் எப்படி கேட்கலாம்? 3ஆம் தளத்தில் எந்த நூலகம் கன்னிமாரா நூலகத்தில் கன்னிமாரா நூலகத்தில் உள்ள 3ஆம் தளத்தில் எந்த நூலகம் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். மேபி கேட்கலாம். மறைமலை அடிகள் நூலகம் வந்து 3ஆவது தளத்தில் இருக்குது. அப்போ இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். இதுக்கப்புறம் நீவாக கேட்டால் அந்த இதை கேட்கலாம் பக்கத்தில் இருக்கிறது. இப்போ கன்னிமாரா நூலகம் வந்து சென்னை எழும்பூர். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிற நூலகம் வந்து கன்னிமாரா நூலகம். தமிழ்நாட்டின் மைய நூலகம், இது ஒரு கொஸ்டினை கேட்கலாம். தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். அதெல்லாம் கேட்காது, கேட்கலாம். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் கலைக்களஞ்சிய நூல்களில் ஒன்றாக விளங்குகிறது. அதில் வெளியிடுற புக், இந்தியாவில் வெளியிடுற எல்லாமே அங்கே வந்து ஒரு பிரதி, அதாவது ஒரு சாம்பிள், ஒரு காப்பி எடுத்து அதில் வச்சு பாதுகாக்கிறாங்க. 3ஆம் தளத்தில் வந்து மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் கன்னிமாரா நூலகம். அப்போ இது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு, தேர்ட் ஃப்ளோரில் தான் இந்த மறைமலை அடிகள் நூலகம் அங்கே பாதுகாக்கப்படுது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய புக்கில் கொடுத்த கண்டென்ட்டு. தமிழகத்தில் மிக பழமையான நூலகங்கள், அதில் ஃபஸ்ட்டு வந்துடுது பாருங்கள், தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சை. 1820 போட்டிருக்காங்க. ஆனால் அது ஸ்டார்ட் பண்ணது வந்து 1122 இருந்தது. 1122. இது வந்து அரசினர் கீழ்த்தசை சுவடி நூலகம் எங்கே இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. இது ஒரு கொஸ்டினாக கேட்டிருந்தாங்க. அதான் சைடில் நான் கொடுத்துருக்கேன் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு. அரசினர் கீழ்த்தசை சுவடி நூலகம் எங்கே இருக்குன்னா சென்னையில் இருக்குது. கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை தான். அதில் என்ன ஊர் அப்படிங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எழும்பூர், சென்னை எழும்பூரில் கன்னிமாரா நூலகம் இருக்குது. இதெல்லாம் இந்த மறைமலை அடிகள் நூலகம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். கன்னிமாரா நூலகத்தில் 3ஆவது மாடியில் இருக்குது. அப்புறம் தஞ்சை பல்கலைக்கழக நூலகம், இதெல்லாம் வந்து கீழே வரும், அப்படியே பார்த்துக்கலாம். ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் சில இடங்கள் எங்கே? ஓலைச்சுவடிகள்லாம் எங்கெங்கெல்லாம் பாதுகாக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்தசை சுவடி நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். இப்போ இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷினு. தனிநாயகம் அடிகள் வந்து பிரான்ஸில் தேசிய நூற்கூடம் பிப்ளித் கியூ நேஷ்னலே அப்படிங்கிற ஒரு அது ஒரு லைப்ரரி மாரி அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே போய் பார்த்துருக்காரு. ஏறக்குறைய 1000 பழைய தமிழ் ஏடுகள் கையெழுத்து பிரதிகளும் உள. இவற்றுள் சில இந்தியாவிலேயே கிடைக்காத படிகளும் ஏடுகளுமாம். பண்டைய காலத்தில் முதல் முறையாக ஐரோப்பியர்கள் யாத்த இலக்கணங்களும் கையெழுத்து பிரதிகளும் இந்நூற்கூடத்தில் இருக்கின்றன. அங்கிருக்கும் தமிழ் நூல்களின் பட்டியலை படித்த பொழுது இன்றும் அச்சிடப்பெறாத நூல்களின் சிலவற்றை தலைப்பை கண்டேன். அதில் எக்ஸாம்பிளுக்கு மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உளன உள்ளன இருக்குது அப்படின்னு சொல்கிறார். யார் சொல்கிறாங்க? தனிநாயகம் அடிகள் சொல்கிறாங்க. இது ஒரு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். என்னென்னா பிரான்ஸ் தேசிய நூற்கூடம் அப்படின்னா பிப்ளித் கியூ நேஷ்னலே அப்படிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா இது தனிநாயகம் அடிகள் என்னென்ன இது பார்த்தாரு அப்படின்னா மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ், இந்த புக்கெலாம் வந்து யார் பார்த்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. தனிநாயகம் அடிகள். அதாவது இந்த கூற்று சொன்னவர் யார் அப்படின்னா தனிநாயகம் அடிகள் அப்படின்னு சொல்லிப்பாங்க. கொஸ்டின் பார்க்கும்போது நம்ம தெளிவாக அதை பார்த்துக்குவோம். அதாவது பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் பிப்ளித் கியூ நேஷ்னலே மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ், சரளை புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுதான் இந்த தனிநாயகம் அடிகள். நூலகம் சார்ந்த இருக்கிறதுனால அதை நம்ம இதில் போட்டிருக்கோம். 10th புக்கில் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ நம்ம பேசிக்காக எல்லாம் பார்த்தாச்சு. இதை தான், அதாவது இது எங்கேருந்து நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் எடுத்தோம்னா 6ஆவதில் இருக்கிற இந்த புக்கு. அப்புறம் இதில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். எல்லா இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். இதில் ஒன்று இந்த இது பார்த்துங்க. நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்களுள் சிலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம பேசிக்காக தெரியும். அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸு நூலகத்தில், அதாவது லைப்ரரியில் போய்ட்டு படித்து பெரிய ஆள் ஆனவங்க. அம்பேத்கர் வந்து ஃபாரின் போய்ட்டு படிக்கும் போதும் அங்கேயும் லைப்ரரியிலாம் வந்து பார்த்திங்கன்னா லண்டனில் படிக்கும்போதும் சரி, இங்கிலாந்தில் படிக்கும்போதும் சரி, அங்கே போய்ட்டு லண்டனில் படிக்கும்போது அங்கே இருக்கிற எல்லா லைப்ரரிலையும் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டைம், அதாவது எப்போ இப்போ 6 மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் ஆளாக உள்ளே போகிறான், கடையை சாத்தும் போது லாஸ்ட்டாக அவர் தான் வெளில வருவார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது
அம்பேத்கர் அவர்களை பார்க்கும்போது அது தெளிவாக நம்ம சொல்லியிருப்போம். அதேமாரி ஒரு நூலகத்தில் வந்து 18 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுற, ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் படிக்கிறதுக்கே ஒரு நூலகத்தில் ஸ்பெண்ட் பண்ணுற ஆள் யார் அப்படின்னா அதுவும் அம்பேத்கர் தான். அறிஞர் அண்ணாவும் அதாவது அது வீட்டுக்கு அடிப்படை, அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் வந்து புத்தக சாலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கூற்றே சொல்லியிருப்பார் அறிஞர் அண்ணா அவர்கள். அப்புறம் ஜவஹர்லால் நேரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டென்ட்லாம் சொல்லியிருப்பார். அதுமாரி புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகள் இந்திரா காந்தி அவர்களுக்கு வந்து கடிதம் எழுதியிருப்பாங்க. அந்த கடிதம் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதில் நிறையா புக்கெலாம் பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ புத்தகத்தை இம்பார்ட்டண்ட்டாக அது கொடுத்துருப்பாங்க, ஏன்னா அவரும் படிச்சிருப்பார். ஸோ இது பார்த்துக்கணும். மற்றெல்லாம் நம்ம சொல்லியாச்சு. தந்தை சரஸ்வதி மஹால் இதெல்லாம் நம்ம அந்த கண்டென்ட்டாக நம்ம கொடுத்தாச்சு. அதேமாரி இந்த தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்நாடு அப்படின்ட்டுருக்கும், இது பார்த்துக்கலாம். ஊவேசா நூலகம் எங்கே இருக்குது? சென்னை. கீழ்த்தசை நூலகம் சென்னை. கன்னிமாரா நூலகம் சென்னை. வள்ளுவர் கோட்டம், திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரி. ஸோ இதில் வந்து பாருங்கள், இதில் ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க. திருக்குறள் வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா அது தெளிவாக தெரிஞ்சிருக்கும். என்னென்னா, அதாவது திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்கு 3 டன்னு முதல் 8 டன்னு வரை உள்ள எடைக்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அது எவ்வளோ கற்கள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 36 81 கருங்கற்கள்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் இருக்கிற திருவள்ளுவர் சிலை அமைப்பதற்காக 3 டன்னு முதல் 8 டன்னு வரை எடைக்கற்கள், எத்தனை கற்கள் பயன்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அப்படின்னா 3681 கற்கள், அது 36 81. அது புக்கு ப்ரூஃப் இங்கே இருக்குது. திருக்குறள் வீடியோ பார்த்தவங்க புக்கு ப்ரூஃப் இந்த கொஷனுக்கு நான் இங்கே காமிக்கிறேன். ஸோ இது ஒரு டிஎன்பிசி கொஷின் பார்த்துங்க. 36 81 கருங்கற்கள், அது ஒவ்வொரு கற்களும் 3 டன்லேருந்து 8 டன் வரலையும் இடம் இருக்கான். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த திருவள்ளுவர் சிலை கன்னியாகுமரியில் நிறுவியிருக்காங்க. உலக தமிழ் சங்கம் மதுரை, அதுதான் இது. பூம்புகாரில் இருக்க சிற்ப கலைக்கூடம், இதெல்லாம் லைப்ரரி பேஸ் பண்ணிடாது, அந்த தமிழகம், அந்த தொன்மை தமிழகம் அதை பேஸ் பண்ணி இருக்கும். வீட்டுக்கு ஒரு புத்தக சாலையில் வந்து அண்ணா லெசன் பார்க்கும்போது இந்த தெளிவாக அதை நான் சொல்லியிருப்பேன். பட் இதில் வந்து இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் 2010 ஓப்பன் பண்ணாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது இந்த கண்டென்ட்டை தான் நம்ம பார்த்தாச்சு. இதெல்லாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன். பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி பார்த்தாச்சு, திரும்ப வேண்டாம். அதேமாரி இங்கே சொன்னதும் நம்ம அங்கே எல்லாமே ஸ்டார்டிங்லேயே கொடுத்தாச்சு. வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேணும், அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொல்லி கதை அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். அப்புறம் நூலக நாள், தேசிய நூலக நாள் ஆகஸ்ட் 9, இதுவும் அந்த ரிப்பீட் தான் அது. அப்புறம் ஓல்டு புக்கு நூலகம், இதில் தான் அந்த நூலகத்தோட வேறு பெயர்கள்லாம் இருக்கும். நூலகம் எங்கே தோன்றுச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. இதில் தான் அந்த யுனெஸ்கோ அமைப்பு இன்ஃபர்மேட்டிவ் மேனாக இருக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு மனுஷன் 2000 பக்கங்கள்லாச்சும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீஸ் நாட்டில் எதுவும் பாருங்கள் சைடில் கொடுத்துருக்காங்க. கிரீஸ் நாட்டில் தான் முதலாக மக்களுக்கு பொது நூலகம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்கத்தாவில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற கல்கத்தா தேசிய நூலகம் தான் முதன்மையானது, அதாவது மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது. இதுதான் அந்த களிமண் பலகை, பாபிலோனாவில் இருக்கிற நிப்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து களிமண் பலகையில் கண்டுபிடிச்சது. அது கிமு 2000 வருஷத்துக்கு முன்னாடி சுமார் 2500 களிமண் பலகைகள் வந்து நூல்களோட தொகுப்பு இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. அது இப்படி தான் இருந்திருக்கு. அடுத்தது சீர்காழி ரா அரங்கநாதன், அவர் தான் நூலகவியல் தந்தை. அப்புறம் இந்த கண்டென்ட் இதெல்லாமே நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தாச்சு. கன்னிமாரா நூலகம், அதில் 3வது மாடியில் மறைமலடிகள் அவரோட நூலகம் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நூலகத்தை பற்றி கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்தாச்சு. இப்போ கொஷின் நம்ம பார்த்துருவோம். ஸோ நூலகத்தை பற்றி தெளிவாக பார்க்காம டேரெக்டாக கொஷின் வந்தீங்க அப்படின்னா புரியாது, அதனால் அதை பார்த்துங்க. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னு கேட்குறாங்க. டாக்டர் சா ரா அரங்கநாதன் விருது. சால சீன்னு வரும், சீர்காழி ரா அரங்கநாதன் விருது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைனர் மிஸ்டேக்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சீர்காழி ரா அரங்கநாதன் விருது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசால் சிறந்த நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது அப்படின்ட்டுருக்கு. இது எங்கே இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். ஸோ 6th புக்கு 6th டேர்ம் 2 நூலகம் நோக்கி அப்படிங்கிற லெசனில் தான் நம்ம இதை கொடுத்துருக்காங்க. சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் SR அரங்கநாதன் விருது வழங்கப்படுகிறது.
2023 கேட்ட அசிஸ்டன்ட் எக்ஸாம் கொஷின். அடுத்த கொஷின் பாருங்கள். ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரிய நூலகத்தை குறிப்பிடுக. என்ன நம்ம சொல்லியிருக்கோம்? மிக பழமையான நூலகம் அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மஹால். ஆசியாவிலே மிகப்பெரிய நூலகம்னா சீனாவில் இருக்கிற தேசிய நூலகம். ஆசியாவில் 2வது பெரிய நூலகம் அப்படின்னா அண்ணா நூற்றாண்டு நூலகம் சென்னையில் இருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் எது? கொல்கத்தாவில் இருக்கிற தேசிய நூலகம். இந்தியாவில் பொது நூலகம் என்ன அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அப்போ ஆசியாவிலே மிக பழமையான இல்லை தொன்மையான நூலகம் அப்படிங்கிற புகழுக்குரிய நூலகம் எதுனா தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். எங்கே இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது அந்த வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அப்படின்னு சொல்கிற ஒரு லெசன் 9th இருக்கும். அண்ணாவை பற்றி கொடுத்துருப்பாங்க பின்னாடி. ஸோ அதில் ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மஹால் நூலகம். அப்படியே புக்கில் இருக்கிறத டைரெக்டாக எடுத்து போட்டிருக்காங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பழைய புக்கு புது புக்கு தெளிவாக பார்த்தா போதும். புது புக்கு 80 கொஷின்ஸ் கண்டிப்பாக அதுலேருந்து வந்துடும். ஒரு 15 கொஷின் பழைய புக்கிலேருந்து வரும். ஒரு 5 கொஷின் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேஸ் பண்ணி வரலாம். இல்லை கவர்மெண்ட் மெட்டீரியல்லேருந்து 1-2 வரலாம். இல்லை வெளியிலேருந்து கூட 1-2 போகலாம். அது வந்திருக்கு. ஸோ அப்போ இந்த கொஷின் 9th இருக்குது. அடுத்து பாருங்கள், தேசிய நூலக நாளை தேர்வு செய்க. ஆகஸ்ட் 9ஆம் நாள். இப்போ தேசிய நூலக நாள் அப்படிங்கிறது 9th நியூ புக்லேயே எதுவும் கொடுத்துருப்பாங்க, பழைய புக்லேயும் இருக்குது. ஸோ அதே அங்கே 9th வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை என்ன லெசனில் புக் பேக்கில் லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. சீர்காழி ரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்தநாளான ஆகஸ்ட் 9ஆம் நாள் தேசிய நூலக நாளாக கொண்டாடப்படுவதன் காரணத்தை அறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொண்டாடப்படுறோம், அது காரணத்தை அறிக்கைன்னு அவங்க கூட்டிருக்காங்க. பட் இதை கொஸ்டினாக கேட்டிருக்காங்க, ரொம்ப முக்கியம். இப்போ தேசிய நூலக நாள் தேர்வு செய்க அப்படின்னா ஆகஸ்ட் 9ஆம் நாள். அடுத்தது பாருங்கள், பிரான்ஸு தேசிய நூற்கூடத்தில் பிபிலித்கியூ நேஷ்னலே அப்படிங்கிற நேஷ்னல் நூற்கூடங்கிறத இங்கிலீஷில் அதை சொல்லியிருக்காங்க. அதில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் உள்ளன என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. தனிநாயகம் அடிகள். இது 10th அந்த தனிநாயகம் அடிகள் லெசன் பேஜ் நம்பர் 105 கொடுத்துருப்பாங்க. பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் தனிநாயகம் அடிகள் தான் சொல்லியிருப்பார் இந்த கூற்று. பிரான்ஸ் தேசிய நூற்கூடத்தில் மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்களும் அங்கு உள்ளன அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தனிநாயகம் அடிகள், 10th நியூ புக். அடுத்தது பாருங்கள், கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் விடை தெரியவில்லை. இதெல்லாமே விடை தெரியவில்லை. எல்லாமே ஸ்டார்டிங்கில் கேட்குறது எல்லாமே புது கொஷின் தான், பழைய கொஷின் கிடையாது. ஏன்னா சிலபஸ் நியூ சிலபஸில் தான் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. நூலகம்ங்கிற கான்செப்ட், நூலகங்கிற டாபிக். ஸோ கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் என்னென்னு கேட்குறாங்க. சென்னை எழும்பூர். இதான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதே இந்த வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அதிலிருந்து உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இது சென்னை எழும்பூரில் அமைந்துள்ளது. இதை தான் கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அதே இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகம். அதுவும் ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்க. ஸோ இப்போ கன்னிமாரா நூலகம் அமைந்துள்ள இடம் என்ன அப்படின்னா சென்னை எழும்பூர். அடுத்து பாருங்கள், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். இது வந்து இலக்கணத்தில் வரும். பட் ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் நூலகம் சார்ந்த இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால நம்ம தெரிஞ்சுக்கணும். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதை வந்து கொஸ்டினாக விடைக்கேற்ற வினாவாக எழுது அப்படின்றாங்க. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? அதுதான் இதுக்கேற்ற கொஷினு. அப்போ இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்? இலக்கணம் சார்ந்த கொஷின் இதில் வருது. என்னது? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் கன்னிமாரா நூலகமே. அப்போ உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது? மற்ற கொஷின்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வராது. அது ஒரு தெரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே இன்னொரு இன்ஃபர்மேஷன் இதில் என்ன கொடுத்துருக்காங்க? உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம். இதுவும் இப்போ நம்ம அதை பார்த்த இதில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள், இந்திய நூலகவியலின் தந்தை என போற்றப்படுபவர் ரா அரங்கநாதன். இதுவும் 6th இருக்குது, 10th இருக்குது. ஸோ 6th நியூ புக்கில் டேர்ம் 2ல் இந்திய நூலக அறிவியலின் தந்தை என்று போற்றப்படுவர் வந்து சீர்காழி முனைவர் ரா அரங்கநாதன். நூலக விதிகளை உருவாக்குனவரும் இவர் தான். அப்போ இது 6th நியூ புக்லேயே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி
அதாவது ஒரு சாம்பிள் புக்கு, அதில் ஒரு அச்சீடு, அதில் ஒரு ஃபஸ்ட்டு காப்பி அப்படின்ற மாரி எங்கே பாதுகாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. கன்னிமாரா நூலகம் எங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து அந்த தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படின்னு சொல்லி 9th இது 7th கொடுத்துருப்பாங்க. 7th term 2 பேஜ் நம்பர் 59. ஸோ அதில் கன்னிமாரா நூலகம் இதுலேயும் கொடுத்துருப்பாங்க. வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அதுலேயும் இந்த கன்னிமாரா நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. கன்னிமாரா நூலகம் சென்னை எழும்பூரில் இருக்குது அப்படின்னு நம்ம அதில் பார்த்துருப்போம். உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகமும் கன்னிமாரா நூலகம் தான். அதுக்கப்புறம் இதில் ஒரு கொஸ்டின் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கன்னிமாரா நூலகத்தில் இந்தியாவில் வெளியிடப்படும் புத்தகங்கள், நாளிதழ்கள், பருவ இதழ்கள் ஆகியவற்றின் ஒரு பிரதி எங்கு பாதுகாக்கப்படுகிறது? எங்கே? கன்னிமாரா நூலகம், சென்னை எழும்பூர். இதில் தான் அந்த 3வது மாடியில் மறைமலை அடிகள் நூலகம் இருக்குது. ஸோ அப்போ இந்த கொஷின் 7th term 2 பேஜ் நம்பர் 59 தமிழ் ஒளிர் இடங்கள் அப்படிங்கிறதுல கன்னிமாரா நூலகம் பில்டிங் அந்த இமேஜோடு போட்டிருப்பாங்க, அதில் இருக்குது. அடுத்து இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் எதுன்னு கேட்குறாங்க. விடை தெரியவில்லை, புது கொஷின் தான். திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இதுவும் அந்த வீட்டுக்கு ஒரு புத்தக சாலை அதுலேயே தான். அதான் நான் சொன்ன ஸ்டார்டிங்லேயே இது வந்து ஒரு 5-6 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் என்ற பெருமைக்குரியது திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். அப்போ இந்தியாவில் முதல் பொது நூலகம்னா திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இந்தியாவில் மிகப்பெரிய நூலகம் அப்படின்னா கொல்கத்தா தேசிய நூலகம் அலிப்பூரில் இருக்குது. அடுத்தது பாருங்கள், வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று வலியுறுத்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அறிஞர் அண்ணா. இதுவும் அதிலே தான். ஸோ இதில் கீழே கொடுத்துருக்காங்க, வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு அறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. இது ஒரு கொஷினு. கதை அப்படிங்கிறது அடுத்தது கேட்கலாம். அடுத்தது பாருங்கள், கொல்கத்தாவில் இருக்கிற நூலகம் தான் மிகப்பெரிய நூலகம் அப்படிங்கிறது இது ஒரு கொஷினு. இந்தியாவில் தொடங்கப்பட்ட பொது நூலகம் என்ன? திருவனந்தபுரம். இது ஒரு கொஷினு. உலகளவில் தமிழ் நூல்கள் அதிக உள்ள நூலகம் எது அப்படின்னா கன்னிமாரா நூலகம் அப்படிங்கிறது ஒரு கொஷினு. இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை எழும்பூரில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கொஷினு. அதுக்கப்புறம் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை இது சரஸ்வதி மகால் நூலகம் அப்படிங்கிறது அது ஒரு கொஷின். அப்போ 1 2 3 4 5 கீழே 6 7 கொஷின் இதுலேயே டிஎன்பிசியில். இப்போ ரீசன்ட் கொஷினை ஒரே பக்கத்துலேருந்து கேட்டிருக்காங்க. எந்த அளவுக்கு முக்கியமானதுங்கிறத பார்த்துங்க. அடுத்தது நூலக விதிகளை உருவாக்கியவர் குறிப்பிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் நியூ கொஷின் தான், விடை தெரியவில்லை. 6th நியூ புக்லேயே இருக்குது. முனைவர் ரா ரங்கநாதன். ரிப்பீட் ஆகிற கொஷின். அடுத்தது பாருங்கள், இந்திய நூலக தந்தை என போற்றப்படுவர். இது வந்து 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி விடை தெரியவில்லை அப்படின்னு கொடுத்தாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 12 கொஷின் பார்க்கும் நியூ கொஷின் தான். இதுக்கப்புறம் அது இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படிங்கிறது கிடையாது. அது பழைய புக்கை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்த்து வச்சுக்கணும். அதுவும் இதில் அப்படியே ரிப்பீட் ஆகிறது தான் ஒரு சில கொஷின். இந்திய நூலகத்தின் தந்தை யார்? சீரா ரங்கநாதன். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், முதலாக மக்களுக்கு பொது நூல் நிலையங்கள் அமைத்த நாடுன்னு கேட்குறாங்க. அப்படின்னா கிரீஸ் நாடு தான் முதலாக மக்களுக்காக பொது நூலகம் வந்து அமைச்சிருக்காங்க. இது ஸ்டார்டிங்கில் நான் இன்ட்ரெஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், அரசினர் கீழ்தசை சுவடி நூலகம் அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. சென்னை. இதுவும் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இதுவும் நான் அந்த இன்ட்ரடக்ஷனில் கேட்ட கொஸ்டின் சொல்லியிருந்தேன். சரஸ்வதி பண்டாரம் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. புத்தக சாலை. நூலகம் புத்தக சாலை எல்லாம் ஒன்று தான். இது ஸ்டார்டிங்லேயே நம்ம அதாவது நூலகத்துக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். பண்டாரம்னு சொல்லலாம், இல்லை சரஸ்வதி பண்டாரம்னு சொல்லலாம். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானதுன்னா கொல்கத்தா தேசிய நூலகம். இந்தியாவில் உள்ள நூலகங்களில் முதன்மையானது இல்லை மிகப்பெரியது அப்படின்னு எது கேட்டாலும் கொல்கத்தா தேசிய நூலகம் தான். இந்தியாவில் முதலில் உருவாக்கப்பட்ட பொது நூலகம் எது அப்படின்னா தான் திருவனந்தபுரம் நடுவண் நூலகம். இதுவும் 10th ஓல்டு புக்கில் இருக்குது. இந்திய நூலக தந்தை என போற்றப்படுகிறவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. சீர்காழி ரா ரங்கநாதன். ஓல்டு புக்லேயும் இருக்குது, நியூ புக்லேயும் இருக்குது. ஸோ அப்போ இந்திய நூலகம் தந்தை அவ்வளோதான். ஸோ மொத்தம் 17 கொஷின் பக்கம் நம்ம பார்த்தாச்சு. இதில் ஆல்மோஸ்ட் ஒரு 12 கொஷின் பக்கம் நியூ கொஷின் தான். மற்ற கொஷின்லாம் நூலகம் பேஸ் பண்ணி பழைய இதில் ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் சிலபஸ் வந்து புது சிலபஸ்லாம் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அந்த நம்ம டெலகிராமோட லிங்க் வந்து எல்லா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதில் அந்த என்ன வீடியோ நான் போட போகிறேன் அப்படிங்கிறது முன்னாடியே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் அதில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதேமாரி வேறு சில அதாவது தமிழ் ஓல்டு புக்கோட பிடிஎஃப், கவர்மெண்ட் மெட்டீரியலு ப்ளஸ் வேறு சில இன்ஃபர்மேஷன்லாம் அதில் நான் முக்கியமான இன்ஃபர்மேஷன்லாம் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் பகுதி A
அதில் இருக்கிற பெண்டிங் டாப்பிக்கு, இலக்கணத்தில் இருக்கிற பெண்டிங் டாப்பிக்கு, அப்புறம் மேக்ஸ் நம்ம சீரிஸ் போயிட்டுருக்கு. அதில் ஒரு 5 டாபிக் பக்கம் கவர் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இது ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.